இந்து மகாசபா தூத்துக்குடி 2025 விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. சாத்தாங்குளம் பகுதி, ஆழ்வார் திருநறி ஒன்றியம், திருச்செந்தூர் ஒன்றியம், நாசிரியத்து ஆறுமணேரி, அதுக்கப்புறம் தட்டார்மடம், சாத்தாங்குளம் இந்த பகுதியெல்லாம் விநாயகர் சிலை வச்சு சிறப்பாக திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கிடக்குது வளாகத்தில் சிலைகள்லாம் விஜயர்சனம் நேற்று நைட்டு செய்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. பக்தர்களும் இந்து மகாசபா பொறுப்பாளர்களும் நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. விழா ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக சில இந்து அமைப்பில் உள்ள தலைவர்களும் சில பொறுப்பாளர்களும் தீவிரமாக முயற்சி செய்கின்றார்கள். எல்லா இடங்களையும் நம்ம இந்த விநாயகர் சிலர் வைக்க முடியாத காரணங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வச்சோன்னா போயிட்டு அவங்க புகார் கொடுக்காங்க, வைக்கக்கூடாது, இந்த வழியை ஊர்வலம் அவங்கள அனுமதிக்காங்க, ஊர்வலம் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு ஊர்வலம் இந்த வழியை அனுமதி கொடுக்காதீங்க இப்படின்னு சொல்லிட்டு இந்த புகார் பண்ணுறது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சில இந்து அமைப்பில் உள்ள தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தான். இது வாடிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒரு கலவரமாக மாற்றுறதுக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை அழித்து ஒழிப்பதற்கும் சில இந்து அமைப்பில் உள்ள தலைவர்களும் பொறுப்பாளர்களும் மிக தீவிரமாக வேலை செய்கின்றார்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. நம்ம ஒவ்வொரு வருடமும் பார்க்கும் இதே நிலை தான். இந்த நிலை மாறமாண்டுக்கு கேட்டால் இவங்களாம் இந்துத்துவாங்கிறான். நாங்கள் அகண்ட பாரதம் அமைப்போம், பசுவதை தடை சட்டம் கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் இந்துக்களை இங்கே அதிகாரத்துக்கு கொண்டு வருவோம், இங்கே இந்த நாடை இந்து நாடாக அறிவிப்போம், இந்துக்களுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவன் இந்துத்துவ சிந்தனை பேசுகிறான். உனக்கு என்ன கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது? நீ விநாயகர் சதுர்த்தி விழாவையே அழித்து ஒழிக்கணும்னு நீ நினைக்கிறியே, உனக்கு என்ன கொள்கை கோட்பாடு? உனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் எங்கேயா இருந்துட்டு உன்னால் செய்ய முடியலன்னா விட்டுட்டு போ, அடுத்தவன் செய்வான், வழிவிடு, இல்லை வழிகாட்டு, இல்லை உதவி செய்யி, ஏதாவது ஒன்று பண்ணு. ஒன்றும் பண்ணாமல் செய்கின்றவர்களையும் செய்ய விட முடியாதபடிக்கு நீ புகார் கொடுத்துக்கிட்டு ஃபோன் போட்டு சொல்லிக்கிட்டு இந்த வழியை ஊர்வலம் போகக்கூடாது, அவங்கள அனுமதிக்காதீங்க, இந்த இடத்துல சிலை வைக்கக்கூடாது அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு யார்? நீ இந்துத்துவம் பேசுகிற, அகண்ட பாரதம் அமைப்பை இந்து நாடாக ஆக்குங்கிற, வீடுதோறும் விநாயகர் அப்படிங்கிற, உன் சித்தாந்தம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, நீ சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பண்ணுறதெல்லாம் எதிர்மறையாக பண்ணுறது. விநாயகர் சதுர்த்தி விழாவை அப்படியே அழித்து ஒழிக்கிற வேலையை பார்க்குறது. ஒன்றால் செய்ய முடியல விட்டுட்டு போயிட்டு அடுத்தவன் செய்வான்ல, நீ எதுக்கு உள்ளே குறுக்க இந்த நாய் போல் அங்கங்கே ஓடிக்கிட்டு கிடக்க? நீ பேசுகிறது இந்துத்துவா தானே பேசுகிற, பிறகு இந்துத்துவாவுக்கு எதிராக நடக்கிற. உன்னால் முடியலன்னா தூரப்போ, அடுத்தவன் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். இந்த நாட்டில் எத்தனையோ இந்துக்கள் இன்னும் இந்த பணியை எடுத்து முன்னெடுக்கிறதுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான். வீர சாவர்கர் வழியில் இந்த இந்துத்துவ சிந்தனையை காப்பாற்றுறதுக்கு பால கங்காதர திலகர் இந்த வீதியாக வைத்து சுதந்திர போராட்டத்திற்காக விநாயகர் சதுர்த்தி விழாவை ஏற்படுத்தினாரே. இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு எத்தனையோ இந்துக்கள் தயாராக இருக்கான். ஆனால் கெடுக்கிறது யார்? நீங்கள் தான். அகண்ட பாரதம் அமைப்போம், இந்த நாடை இந்து நாடாக்கும், பசுவதை தடை சட்டம் கொண்டு வருவோம், மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவோம், எல்லாத்தையும் பேசுகிற நீங்கள் தாண்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க. விநாயகர் சதுர்த்தியை அழித்து ஒழிக்கிற வேலையை பார்க்கிங்க. தீவிரமாக இந்து அமைப்புக்கு வேலை செய்யக்கூடிய, இல்லை இந்து சிந்தனைக்காக வேலை செய்யக்கூடிய அனைத்து நபர்களையும் நீங்கள் பழி வாங்குறீங்க. விநாயகர் சதுர்த்தி விழாவை திட்டமிட்டு அழிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறீங்க. நீங்கள் கேட்டால் இந்துத்துவாங்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் இறைவன் தான் தண்டனை கொடுக்கணும். ஐயா உண்டு.